வணக்கம். ஆமென். பிரைஸ் லார்ட். நன்மை செய்யும் வாய்ப்பை தவறவிடாது. சாவதை தவிர வேறு வழி இல்லை மாலதிக்கு. எத்தனை நாள் தான் குடிகார கணவனின் வேதனைகளை பொறுத்து கொள்வது? இந்த 3ஆம் முறை கணவன் அடித்து மருத்துவமனையில் இருப்பது. இம்முறை கணவன் எட்டி உதைத்ததால் கீழே விழுந்ததில் இடது கையில் ஏற்பட்ட உடைவு அவளின் உள்ளத்தை மிகுதியாய் உடைத்தது. திருந்துவான் திருந்துவான் என்று பல பேர் ஆறுதல் படுத்தினர். ஆனால் அதற்கும் ஒரு கால எல்லை உண்டல்லவா? தகப்பன் குடிப்பதினால் தன் பிள்ளைகள் கெட்டுவிடுவார்கள் என மகள் கூட தற்போது வீட்டுக்கு வருவதில்லை. மாலதிதான் பேர பிள்ளைகளை போய் பார்த்து வருவாள். இதைவிட வேதனை, கணவர் குடித்துவிட்டு வெளியில் செய்யும் சேட்டைகளை மறுநாள் மாலதியிடம் சொல்லி கணவரை பலர் குற்றப்படுத்தும் போது அவ்விடத்தில் தானும் ஒரு குற்றவாளியைப் போல கூனி குறுகி நிற்பது வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பதே அவள் எண்ணம். மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் நாள் நெருங்கும் போதே தீர்மானித்து விட்டால் வீட்டுக்கு போகும்போது பிணமாகத்தான் போக வேண்டும். நான் உயிரோடு இருந்தால்தானே என்னை மிதிப்பான் என்று சிந்தித்தவாறே சாவதற்கு திட்டம் தீட்டினாள். மகள் வந்து தன்னை அழைத்து செல்லும் முன் மருத்துவமனை விட்டு கிளம்பினால்தான் தன் திட்டம் நிறைவேறும் என நினைத்தவள் தானே மருத்துவமனைக்குரிய பணத்தை கட்டிவிட்டு ஆட்டோவில் கிளம்பி சென்றவள் ஒரு மருந்து கடையில் ஆட்டோவை நிப்பாட்டினாள். மருத்துவரிடம் சீட்டை காட்டி எல்லா மருந்திலும் 30 நாட்களுக்கு கொடுங்கள் என்றால் மாலதி. மருந்து கடை நடத்துபவர், அம்மா எல்லா மருந்திலும் 30 மாத்திரை தரலாம், ஆனால் தூக்க மாத்திரை 15 நாட்களுக்கு தான் தர முடியும் என்றார். அதற்கு மேல் கொடுக்கக்கூடாது என்று எங்களை அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள் என்கிறார். மாலதி கூறினாள், ஐயா, எனக்கு கணவர் பிள்ளைகள் யாரும் இல்லை. உதவிக்கு உறவினர்களை அழைத்தால் யார்தான் சரியான சமயத்தில் வருவார்கள்? பிரதர் ப்ளீஸ் 30 நாட்களுக்கு அதையும் தாருங்கள் என்றாள். அவரும் மனதிறங்கி கடை பையனிடம் 30 மருந்துகள் கொடு என்றார். பையன் ஒவ்வொரு மருந்தையும் தனித்தனியே கவரில் எழுதி போட்டு கொடுத்தான். தூக்க மாத்திரைகளும் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்தான். ஆட்டோவில் ஏறியதுதான் தெரியும், வீட்டுக்கு முன் பிணமாகத்தான் போக வேண்டும் என சிந்தித்தவள் தூக்க மாத்திரை இருந்த கவரை எடுத்தவள் 30 மாத்திரைகளை விழுங்கி தண்ணீரை குடித்தாள். இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன், அவ்வளவுதான் நம் வாழ்க்கை, இனி அவள் தனிமையில் குடித்து மகிழ்ந்திருக்கட்டும் என நினைத்தும் ஆட்டோவும் வீட்டு வாசலும் நின்றது. இப்போது தலை சுற்றும், இதில் விழப்போகிறேன் என்று நினைத்தவாறே இறங்கியவளுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது. தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த உறவினர் ஒருவர் இவளை பார்த்ததும், அக்கா, நான் கூட நினைக்கவில்லை உன் கணவர் திருந்துவார் என்று. உன் வேண்டுதலை கடவுள் கேட்டால் கடந்த 15 நாட்களாக குடிக்காமல் காத்திருக்கிறார். உனக்கு ஒரு புது கணவராக இருக்க போகிறார். போ, உள்ளே போ, அவரும் மன்னிப்பு கேட்க காத்திருக்கிறார் என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் மாலதி மயங்கி விழுந்தவளாய், நான் கோபத்தில் தற்கொலை செய்ய 30 தூக்க மாத்திரை சாப்பிட்டு விட்டேன், நான் இனி பிழைக்க மாட்டேன் என்றாள். அதிர்ச்சி அடைந்த உறவினர் தன் காரில் தூக்கி போட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சேர்த்தார். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு, இது ஒரு சின்ன அதிர்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. டாக்டர் 30 மாத்திரை சாப்பிட்டிருக்கிறாள், அதனால்தான் பதறி எடுத்து கொண்டு இங்கே தூக்கி வந்தேன் என்றார். இங்கே பாருங்க டாக்டர், அந்த மாத்திரையுடைய அட்டை கவர் அவளிடம் கைப்பையிலிருந்து எடுத்தேன், டாக்டரிடம் கொடுத்தேன். டாக்டர் மருந்து அட்டையை பார்த்து சிரித்தவாறே, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்திருக்கிறது. அவசரத்தில் அவர்கள் 30 விட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை, கொஞ்சம் அதிக டோஸாக இருக்கும், நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம், கவலையை விட்டுவிடுங்கள் என்றார். கடவுளின் அருளால் மாலதியின் புதிய வாழ்வு கணவரோடு துவங்கியது. மகள் பேர பிள்ளைகள் என சந்தோஷமாக வாழ்க்கை சென்றது. ஆனால் கடைசி வரை யாரும் அறியாத உண்மை, மருந்து கடையில் தூக்க மாத்திரைக்கு பதிலாக விட்டமின் மாத்திரையை வைத்த பையனின் நற்செயலை. மருந்து கடையில் மாலதி மருந்து கேட்கும்போது கடையில் நின்ற பையன் மாலதியின் சோகத்தை முகத்தில் பார்த்திருக்கிறான். அதுவும் தூக்க மாத்திரைக்கு 15க்கு மேல் கிடைக்காது எனும்போது மாலதி சற்று அதிகமாய் பதட்டமானதை கவனித்திருக்கிறான். இன்னும் அவன் உள்ளே மருந்து எடுக்க போகும்போது அங்குள்ள CCTV வீடியோ பார்க்கும்போது மாலதியின் கண்களில் கண்ணீர் நின்றிருப்பதையும் கவனித்தான். ஏதோ ஒரு சந்தேகத்தால் அவன் தூக்க மாத்திரை வைக்க வேண்டாம், நாளை திரும்ப வந்து கேட்டால் பார்க்கலாம், கூடி போனால் முதலாளி 2 வார்த்தை திட்டுவார், இல்லை வேலைக்கு வர வேண்டாம் என சொல்வார், எதற்கும் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்னும் சந்தேகம் வந்த பிறகு அதை வைப்பது சரியில்லை என்று எண்ணியவன் விட்டமின் மாத்திரையை மாற்றி வைத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவே தனித்தனி கவரில் மாத்திரைகளை வைத்து ஒரு கவரில் தூக்க மாத்திரை என்று எழுதி அதுக்கு விட்டமின் மாத்திரையை வைத்தான். அந்த பையனுக்கு மாலதி தற்கொலைக்கு தான் வாங்கினாள் என்ற உண்மையோ, மாலதிக்கு அப்பையன் வேண்டுமென்றே விட்டமின் மாத்திரை வைத்தான் என்ற உண்மையோ ஒரு ஆண்டு கடந்தும் இன்று வரை தெரியாது. ஆனால் அப்பையனால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது என்பது அவனறியா உண்மை. அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் நாம் இன்று செய்யும் சிறு நற்செயல்களின் விளைவுகளை நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது எங்கேயோ என்றோ யாரோ ஒருவருக்காவது அது பெரிய உதவியாகிவிட்டு தான் அது ஓயும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுபோல நாம் நன்மை செய்கிறோம் என்பதை பிறருக்கு தெரியாமலே செய்வது இன்னும் சிறப்பு. எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் இருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.